இது வரைக்குமே நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண பூஜை பாத்திரத்தை கை வலிக்க தாங்க தேய்ச்சிருப்போம். ஆனால் இனிமேலுக்கு நம்ம கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணால் போதுங்க. ஒரு தண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணால் போதும். அந்த டிப் பண்ணுறது மூலமாகவே நமக்கு வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் ஆகிடுங்க. இந்த வீடியோவில் நாம் பூஜை பாத்திரத்தை, சாமிக்கு யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரத்தை எப்படி ஈஸியாக வந்து கழுவலான்ட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம கழுவுறதுலேயே நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணியிருப்போங்க. சில பேர் வந்து செங்காமட்டையால் க்ளீன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சபீனா பவுடர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வந்து இந்த பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி க்ளீன் பண்ணுறப்ப இந்த சபீனா பவுடர்லாம் யூஸ் பண்ணுறப்ப சில பேருக்கு வந்து கை ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து கை ஒத்துக்காது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து கையில் வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பூஜை பாத்திரத்தை வந்து கை வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சில பேர் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறோன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் போயிடும். ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். க்ரீன் கலர் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நமக்கு வந்து வீடியோவோட எண்டில் வரும். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோலையும் அதுக்கான ட்ரிக்ஸை வந்து நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பூஜை பாத்திரம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் கசண்டு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம பூஜை பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அந்த எண்ணெய் அந்த பொட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த வாட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப மெயினாக வந்து எண்ணெய் கசண்டு இருக்கக்கூடாது. நல்ல சோப்பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல அந்த தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப நல்லா க்ளீனாக கிடைக்கும். அதனால அந்த எண்ணெய் கசண்டு இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பூஜை பாத்திரம் எல்லாமே குட்டி சைஸில் இருக்கிறதுனால தண்ணி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பொருள் என்னென்னா லெமன் சால்ட்டு தாங்க. அந்த பொருள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அது மாதிரி வெளியில் மளிகை கடையில் கேட்டாலுமே இந்த பொருள் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இந்த லெமன் சால்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து சீனி இருக்கும் இல்லையா, சீனி மாதிரி தான் இருக்குது. இந்த சீனி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சக்கரை தாங்க. அந்த சக்கரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒரு பவராக இருக்குங்க. நானே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த சபீனா பவுடர் டிட்டர்ஜென்ட்லாம் என் கையில் வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி தான் இப்போ நானுமே ட்ரை பண்ணுறேன் பூஜை பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஃபுல்லாக வந்து கலக்கிடணுங்க. நம்ம துணி துவைக்கிறதுக்கு வந்து பவுடரை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணுற துணியை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு துவைப்போம் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்திரம் துவைக்கிறதுக்குன்னு இந்த லெமன் சால்ட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டு இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து கரைஞ்சிடணும். அதனால் நான் வந்து ஒரு கரண்டியை ஒன்று வச்சு ஃபுல்லாகவே வந்து அதை கலக்கி விட்டுட்டேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த வச்சிருக்க பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் கசண்டு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இந்த இதில் ஒரு டிப் பண்ணி எடுத்தால் போதுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். டிப் பண்ணி எடுத்தால் அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நான் பூஜை பாத்திரம் எப்போ வளர்க்குனாலுமே வந்து ஃபஸ்ட்டு அதை சோப்பு போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சபீனா பவுடர் போடுவேன், அப்புறம் வந்து லெமன் போடுவேன், அப்படி இல்லைன்னா புளி போடுவேன். இந்த மாதிரி ஏதாவது போட்டு அதில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. தேய்ச்சா என் கையை பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரியே வந்துடும். ஆனால் இந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அலர்ஜி கூட வரலைங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒத்துக்காதவங்களுக்கு கூட இந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் கூட இந்த லெமன் சால்ட் வந்து ஒத்துக்குங்க. உங்களுக்கு இந்த பூஜை பாத்திரம் வந்து பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த எண்ணெய் கசண்டு போனாலும் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா, இது கூடவே நீங்கள் வந்து விம் லிக்விட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே நான் அந்த எண்ணெய் கசண்டை எடுத்துட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு தூள் உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணி அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தண்ணியில் வந்து ஒவ்வொரு பூஜை பாத்திரமாக எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் டிப் பண்ணிட்டேங்க. குட்டி குட்டியாக உள்ள பூஜை பாத்திரத்தில் எந்த அளவுக்கு முழுக அளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃபுல்லாகவே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இது உண்மையிலேயே வந்து ஒரு மேஜிக் வாட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்தாலே வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளியராக இருக்குங்க. நல்லா இருக்குது பார்க்க.
நல்லா தேய்ச்சி கழுவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இன்னும் அந்த பாத்திரம் வந்து நல்லா ஷைனிங்காக வேணும்னா கூட வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு கூட நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஆனால் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இருக்காது, லைட்டாக தேய்ச்சா போதும். நமக்கு முன்னெல்லாம் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்குவோம், அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் கூட இதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது, லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. இந்த மேஜிக் வாட்டர் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, வீட்டில் வந்து சில பேர் வந்து விக்கிரகம் வச்சு வந்து வழிபடுவாங்க. இந்த வாராகி அம்மா, அன்னபூர்ணி அம்மா, இந்த மாதிரி விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களுக்குலாம் அந்த விக்கிரகம் வச்சு வழிபடுறவங்களுக்குலாம் வந்து சபினா பவுடரோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து பவுடர் யூஸ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுக்க பார்ப்பாங்க, அந்த கிளியர் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இந்த மேஜிக் வாட்டரில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து டிப் பண்ணால் போதுங்க. அதில் கொஞ்சம் இடுக்கெல்லாம் இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு தனியாக இந்த டூத் ப்ரஷ் வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப அதுவும் வந்து நமக்கு வந்து கிளியராக ஆகிடுதுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. அந்த சிலை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பளிச்சுன்னு இருக்குது. இந்த லெமன் சால்ட்டோட விலையும் வந்து ரொம்ப ரீசனபிள் தாங்க, ரொம்ப அதிகமும் கூட கிடையாது. இது வந்து ஒரு இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ரூபாய்க்கெலாம் கூட கிடைக்கிது. நான் வாங்கிட்டு வந்தது 40 ரூபாய்க்கு தான். 40 ரூபாய்க்கே எனக்கு வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் நிறையலாம் கூட போடலை, ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டு இது எவ்வளோ மணி நேரம் வச்சுருந்தா போதுன்னா ஒரு 20 நிமிஷம், குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க. 20 நிமிஷம் வச்சுருந்தாலே நல்லா பளிச்சுன்னு போயிடுது. இப்போ வந்து நம்ம மொதல் செட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுத்த செட்டு போடலாம். அடுத்த செட்டு நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து வெளியில் வந்து எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து அடுத்த செட்டும் நான் வந்து என்கிட்ட உள்ளதெல்லாம் போடுறேன். தட்டு, தாம்பாளத்தட்டு, விளக்கு எல்லாத்தையுமே அடுத்த செட்டில் வந்து போட்டுட்டேன். இதையுமே 20 நிமிஷம் ஊறினா போதுங்க. 20 நிமிஷம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊறினா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியும் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தா போதுங்க. அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்காமல் லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தாலே போதும், பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் வந்து அதுக்கு நம்ம வந்து சபீனா பவுடர் இந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி கை வலிக்க தேய்க்கிறதுக்கு இந்த மேஜிக் வாட்டரில் ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி மீதி வந்து உங்களுக்கு லைட்டாக அப்பயும் உங்களுக்கு வந்து கரை இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியிலே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கையால் கூட இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இதுவுமே உங்களுக்கு வந்து காணாமல் போயிடுங்க. உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்னாடி உள்ள தாம்பாளத்தட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இந்த தண்ணியில் ஊறின பிறகு இந்த தட்டு வந்து என்ன கலர் பளிச்சுன்னு தாங்க இருக்குது. நான் என் பையன் பக்கத்தில் நின்று கூட சொன்னேன், அம்மா நல்லா பளிச்சுன்னு இருக்குது, பளிச்சுன்னு இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தான். நல்லா பளிச்சுன்னு போயிட்டு பாருங்கள். கொஞ்சம் நஞ்சம் உள்ள கரையும் வந்து இந்த மாதிரி நம்ம கையாலேயே வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாங்க. அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம விம்மு வேறு ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம கையும் போய் அப்படி போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் டிப் பண்ணால் போதுங்க. ஆனால் எந்த அலர்ஜி கூட எனக்கு வரல. இந்த தண்ணியில் டிப் பண்ணுறப்ப எனக்கு வந்து கையில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, சிம்டம்ஸுமே இல்லை, நல்லா இருந்துச்சு கை. இப்போ எல்லா பாத்திரமுமே பளிச்சுன்னு இருக்குது. அந்த பாத்திரத்தை எல்லாத்துமே கொஞ்சம் ஈரம் இருக்குது. அந்த ஈரத்தெல்லாம் ஒரு துணியை வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. விக்கிரகத்துக்குலாம் நம்மளால் அந்த இடுக்கெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி நம்மளால் ஸ்க்ரப்பர் போட முடியாது. இப்போ இந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறப்ப அதுவுமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடுது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து விபூதியோட பெஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க. வெள்ளி ஐட்டத்துக்குன்னா விபூதி தான் எப்போதுமே பெஸ்ட்டு. விபூதியை வச்சு க்ளீன் பண்ணாலே ஃபுல்லாகவே வந்து அந்த வெள்ளி ஐட்டம் இடுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுதுங்க. ஃபுல்லாக அந்த விபூதியை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கொடுத்தாலே போதும். அந்த மாதிரி பூஜை பாத்திரத்தில் நம்ம வந்து பொட்டு வைக்கிறப்ப மஞ்சள், சந்தனம், பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப அந்த பூஜை ரூம் கிட்ட நம்ம போகிறப்பே அவ்வளோது ஒரு வாசனையாக இருக்குங்க. வாசனை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. எப்போதும் வைக்கிற பொட்டோட இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த பூஜை ரூம்குள்ளே என்ட்ரானே அவ்வளோது ஒரு வாசனையாக இருக்குது. நான் எண்ணெய் வந்து பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து வீடியோ கடைசியில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தசாங்கம் பொடி தாங்க. தசாங்கம் பொடி தான். அதை வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில் கலந்து விட்டால் போதுங்க. அந்த எண்ணெய் வந்து 4 படை வருங்க, பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அந்த 4 படை வந்து பச்சை நிறம் மாறாமல் இருக்குங்க, அப்படியே இருக்கும் எண்ணெய். எனக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தசாங்கம் பவுடரை யூஸ் பண்ணுறப்ப அந்த பச்சை நிறம் வந்து வரதில்லை எனக்கு விளக்கில். நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. 20 நாள் ஆனாலும் அப்படியே தான் எனக்கு இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த லெமன் சால்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே
பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்குமே வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கூடான நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.